என்னை ஒரு அன்பர் கேட்டாரு, ஒரு அன்பர் இல்ல பல பேர், ஐயா நீங்க என்ன தமிழ் தேசிய கட்சியை வாழ் பிடிச்சு கிடத்துறீங்க, எதுக்கு வாழ் பிடிக்கிறீங்க அப்படின்னு. எங்களுக்கு தான் அந்த தகுதி அருகதை இல்லாம போயிருச்சு ஐயா. எங்க இருக்கு சன்மார்க்கிக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் அக்கறையோடு இந்த செயலை எடுத்திருக்காவிட்டால் மொத்தமும் போயிருக்கான், சுத்தமா போயிருக்கும், ஒண்ணுமே இருக்காது. அவர்கள் அதை கையில் எடுத்து, அவர் என்ன பிரதம மந்திரிக்கு நிக்க போறாரா, இல்ல இவர் முதலமைச்சர் பதவிக்கு நிக்க போறா, உங்களுக்கு புரிஞ்சுக்க ஆற்றல் இருக்கா? நான் இங்க வந்திருக்கவங்களை சொல்லலையா, வராதவங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? இப்ப இங்க 1000 பேர் வந்திருக்கோம்யா, 20 பேரை கூட்டிட்டு வந்திருந்தா 20,000 பேர் சேர்ந்திருக்கலாம் இல்ல ஐயா. 20 பேர் உங்களுக்கு பழக்கம் இல்லையா இது வரைக்கும் இந்த உலகத்துல? சொல்லுங்க பாப்பா. முருகன் அவர்களும் நமது சிவா அவர்களும் இன்னொரு யாரு, பார்த்திபன், பன்னீர்செல்வம் பம்பரமா சுழன்று ஒவ்வொரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னு தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? நான் தைப்பூசத்துல இருந்து சரியா தூங்கி இன்னைக்கோட 39 நாள் ஆகுது. தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாதியா என்ன நடக்குதுன்னு? நம்ம இளமையாது அது சொன்னார்ல அவரு. இந்த யாரு வாரிசு, வாரிசு யாரு அந்த இடத்துக்கு? நாம ஐயா வாரிசு. பதற வேண்டாமா மனசு? பதற வேண்டாம். என்ன உணர்வு இருக்கு? எல்லாம் அவர் சிவகங்கை பொதுச்செயலாளர் சொன்னார்ல ராசையா, அகோல் படிக்க வேண்டியது, கேசரி பொங்கல் சாப்பிட வேண்டியது, கற்பூரத்தை எடுத்துட்டு போயிட வேண்டிய சன்மார்க்கம் சரியா போச்சு. இதான் சன்மார்க்கம். ஒரு பெருமான் ஒரு பெரிய போராளி, அவரு சாதாரணமான போராளி. அவரு சாதியிலே, மதங்களிலே, சாத்திர சந்தடிகளிலே, கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அழைகின்ற உலகியர் அலைந்தலைந்து வீணே நீர் அழிதல் அழகலவே எவ்வளவு வருத்தமா சொல்லியிருக்காரு. இப்ப ஒரு 2 நிகழ்வை மட்டும் நான் சொல்லிட்டு நிறுத்திக்கிறேன். ஏன்னா ஐயால பேசணும். ராமேஸ்வரத்துல 15 நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. என்னன்னா, அந்த கோவிலுக்கு எழுத்தாப்புல முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய ஒரு மண்டபம் இருக்கு. பெரும் கூட்டம் வருது, அதனால இதை 2 கிலோமீட்டருக்கு தள்ளி போடணும் அப்படின்னு அறநிலையத்துறையில இருந்து, இந்து சமய அறநிலையத்துறையில இருந்து உத்தரவு போட்டு தள்ளிட்டாங்க. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து, யாரு ஒண்ணு சேர்ந்து இருப்பாங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? நம்ம வருமானம் போயிருதுன்னு ஒண்ணு சேர்ந்து, அங்க உள்ள அந்த புரோகிதர்கள் இவர்களெல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ண உடனே பழைய இடத்துக்கு கொண்டு வந்துட்டான். பாத்தீங்களா? அதே சமயம் திருவண்ணாமலையில மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் ரமணாசிரமத்துக்கு பக்கத்துல பெங்களூர் சாலையில அமைச்சாங்க. எங்களுடைய ஆன்மீகத்திற்கு இடையூறாக உள்ளது, நாங்க கிரிவல பாதையில சுத்தி வருவதற்கு இங்க பலவரப்பட்ட மக்கள் தான் ஒரு சத்தகத்தமா இருக்கும், எங்களுடைய தியானத்திற்கு குந்தகமா இருக்கும் சொல்லிட்டு அவங்க பக்தர்களாக சேர்ந்து மனு கொடுத்த உடனே அதை கொண்டு 7 கிலோமீட்டர் அந்த பக்கம் வேலூர் ரோட்ல மாத்தியாச்சு. அந்த பில்லர் போட்டபடியே இன்னைக்கு இருக்கு, போனா போய் பார்க்கலாம். பெங்களூர் ரோட்ல திருவண்ணாமலையில இருக்கியா? ஏன் அரசு செவிசாய்க்க மாக்குது? ஆனா சும்மா அவங்கெல்லாம் ஒண்ணுக்கு ஆகாதவங்க அகவல் படிப்பான், சாப்பிடுவான், எழுந்திரிச்சு போயிடுவான். எங்களை தட்டி அழுப்புவதற்காக இருவரும் சாரதிகளுக்கு அமைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னால் நாங்கள் நிற்கிறோம். நாங்க வாழ்க்கையை பிடிச்சுக்கிட்டு போறோம், நீங்க தலையை பிடிச்சா கொண்டு விடுவீங்க, நாங்க வாழை பிடிச்சிட்டு போறோம். தெரியுமா? ஆகையினால் சன்மார்க்க அன்பர்களுக்கெல்லாம் உங்களுக்கு உண்மையிலேயே வள்ளல் பெருமான் பெருமை பழி போகிறது என்ற அக்கறை இருந்தால் அடுத்த கட்ட போராட்டம் ஐயா அறிவிக்கிறாங்க. அப்படி அறிவிக்கும் பொழுது 20 பேரை கூட்டிட்டு வாங்க. இங்க வந்திருக்க 1000 பேரும் 20,000 பேர் ஒன்று போறாங்க. அப்ப அதிர்ச்சி அடைய வேண்டாம் பார்த்து. அந்த நேற்றுக்கு பொதுமக்கள் பார்வையிட மக்கள் குழுக்குள்ள போய் உட்காந்துட்டாங்க. ஐயா சொல்றாங்க, நான் 2 பேரும் நான் ஞானம் சொல்ற வரைக்கும் எங்களுடைய கோரிக்கையை சொல்லிக்கிட்டு போறோம். அப்படியே போலீஸ் தள்ளி உள்ள அமுக்குறாங்க ஐயா பேருந்துக்குள்ள. என்னையா இருந்துச்சு? நாங்க என்ன கொலை பண்ண போறோமா, இல்ல எதுவும் கட்சி கூட்டம் போடுறோமா, இல்ல ஓட்டு கேட்க போறோமா, எதுக்கியா போறான்? அப்படியே புடிச்சு தள்ளுறாங்க, இங்க உள்ள புடிச்சு தள்ளுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இங்க வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம், இந்த சசிகர் சொன்னாரு தூக்கமே வரலையா எனக்கு அப்படிங்கிறாரு. ராத்திரி 12 மணிக்கு போன் பண்றாரு எனக்கு. எங்க தியாகராஜன் இருக்காரா? எங்க அவரு நெய்சல் தியாகராஜன் இருக்க, அவரு தூக்கம் வருதலையாங்கிறாரு. ராத்திரி 12 மணிக்கு போன் அடிக்கிறாரு, 1 மணிக்கு போன் அடிக்கிறாரு. எங்க வீட்டுல எங்க அண்ணன் மனைவி சொல்றது, ஏயா எப்ப பார்த்தாலும் செல்ல நோண்டிக்கிட்டு இருக்கியா, காமெடி பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு என்ன கேட்கிறாங்க. நான் மாடியில போய் படுத்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கேன். என்னோட வேன்ல வந்தாரு நம்ம வளரும் தமிழக பொதுச் செயலாளர் சேகர். ஐயா உங்களுக்கு பிபி ஏற போகுது, கொஞ்சம் பேசாம வாங்குறாரு.
நான் இங்க வரேன், அந்த வண்டி வாங்க, எங்க நிக்கிறீங்க, எந்த இடத்துல போராட்டம், ஐயா இங்க இருக்காங்க, கீழே ஐயா இங்க இருக்காங்க, என்ன நடக்குது இங்கன்னு கேட்டுட்டேன். கொஞ்ச நேரம் ஐயா பிபி ஏற போகுது உங்களுக்கு அப்படின்னாரு. என்ன காரணம்னா ஐயா சொன்னாங்க, இளைஞர்னு, ஐயாவோட வாக்குப்படி நான் இளைஞராகவே இருந்தாலும் இன்னும் ஒரு 100 வருஷம் இருக்காம எனக்கு ஆசைதான் இருக்கு. ஆனால் என்றே என்னும் இளமையோடு இருக்க நன்றே தரும் ஒரு யானமா மருந்து என்ற திருவருட்பா இருக்கு. ஆகையினால ஐயா தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் ஐயா பொதுச் செயலாளர் கி வெங்கட்ராமன் ஐயா அவர்களுடைய பின்னால் நாங்கள் அழிவகுத்து நின்று இந்த பெருவழியை மீட்டு எடுப்போம், கண்டிப்பாக எடுப்போம் என்று சொல்லி தமிழ் தேசிய பேரியக்க தொண்டர்களுக்கும் தமிழ் பேரவை இயக்கத்தினருக்கும் வள்ளலார் பணியத்தினுடைய தொண்டர்களுக்கும் இங்கே குடியிருக்கக்கூடிய, அதாவது சன்மார்க்க நண்பர்கள் மட்டும் வரல, வள்ளல் பெருமானுடைய பெருவழி பறிபோரே என்ற அக்கறையுடன் வந்திருக்கும் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. வந்தனம். கோபமானது நம்மையெல்லாம் சந்திக்க வைத்ததற்கு ஸ்டாலினுக்கு நன்றி கூற வேண்டும். ஏனென்றால் இந்த பெருவழியை அவர் ஆக்கிரமிக்காவிட்டால் நாம் எல்லோரும் இங்கு ஒன்று கூடியிருக்க மாட்டோம். அதனால் அன்பு கலந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளலார் ஏன் இந்த சத்திய ஞான சபையையும் பெருவழியையும் ஏற்படுத்தினார் என்பது ஸ்டாலினுக்கு நிச்சயம் தெரியாது. தெரிந்திருந்தால் அனுமதித்திருக்க மாட்டார். அவர் அதை பற்றிய அறிவு அவருக்கு கிடையாது. ஆனால் வள்ளலார் கண்டது சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்து ஓங்க வேண்டும், சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்து ஓங்க வேண்டும் இல்லையா? அந்த சுத்த சிவமார்க்கம் என்பது எங்கே இருந்து அவர் கண்டார்? ஆனால் வள்ளலார் வாழ்ந்த காலத்தில் கீழடி இல்லை. அந்த கீழடி தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்த அறிவு. அங்கு கோயில் இல்லை, சர்ச்சு இல்லை, மசூதி இல்லை, மதங்களும் இல்லை. அந்த மதமில்லாத ஒரு அறநெறியை போதிக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஏன் அவர் விரும்பினார்? அவருக்கு ஏற்பட்ட அனுபவம், சிதம்பரத்திலே ஏற்பட்ட அனுபவம். உள்ளே செத்து போனவரை சிலையாக வைத்திருக்கிறார். ஆனால் திரை போட்டு இவர் பெரியவர், இவர் சிறியவர் என்று அந்த திரைக்கு பக்கத்திலே நிற்க வைக்கிறார். அதற்கு பணம் வசூல் பண்ணுகிறார். இதை கண்ணால் பார்க்கிறார். அப்படித்தானே நடக்குது. 100 ரூபா கொடுக்குறவன் இங்கே நிற்க வைக்கான், 200 ரூபா கொடுக்குறவன அங்கே நிற்க வைக்கிறான், 500 ரூபா கொடுக்குறவன ஒரு மாலை போட்டு அங்கே நிற்க வைக்கிறான் இல்லையா? ஒரு வசதியான நாள் வந்து ஒரு 5000 ரூபாய் கையில் கொடுத்தாருன்னா, ஐயா நீங்கள்லாம் ஏன் இப்படி கஷ்டப்பட்டு வர்றீங்க, நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா பெருமாளை சாயங்காலமா 4 மணிக்கு வீட்டுக்கே கொண்டு வந்துருக்க மாட்டேங்க. நல்ல மனுஷன் கோயிலுக்குள்ளே போக மாட்டேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லி வைங்க. புரியுதா? ஐயா காட்டுனது தான் உண்மை. அந்த கீழடி நாகரிகத்திலே சூரியனை கடவுளாக வணங்கினார்கள். அதை கற்பித்தவன் உலகின் முதல் குரு முருகன். அவன் வாழ்ந்ததில் மூரியா கண்டம். மதுரை தமிழ்நாட்டில் இல்லை. இதையெல்லாம் நான் விவரித்து பேசினா நேரமா. ஒரு ஆள் என்கிட்ட கேட்டார், எங்கள் ஆசிரமத்தில் நான் சொன்னேன், அப்போ அறுவடை எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டார். உண்மைதான். முருகனின் பெயரால் சூரபதுமன் 6 இடங்களில் படைகளை வைத்து எதிர்த்த ஆரியர்களை போராடினான். இன்னைக்கு திருவள்ளுவரை கடவுளாக்குனது மாதிரி அன்னைக்கு முருகனை கடவுளாக்கினான். அப்போ தான் எதிர்த்து போராடினார். அப்படி போராடிய போது 6 இடங்களில் முருகனின் பெயரால் படைகளை வைத்திருந்தான். அந்த படைகளை வடநாட்டுக்காரன் ஆரியர்கள் உள்நாட்டுக்காரில் காட்டி கொடுக்குறவனோட துணையோட சூரபதுமனை விரட்டி போர் தொடுத்தான். புரியுதா? வரலாறு எப்படி மாறி இருக்கிறது பாருங்கள். ஒவ்வொரு இடத்திலும் தோற்கடிக்கப்பட்டான். கடைசியாக திருச்செந்தூரிலே கடுமையான போர் நடக்கிறது. வீரவாக தேவர் சமாதானம் செய்கிறான். சமாதானத்திற்கு அந்த சூரபதுமன் ஒத்துக்கொள்ளவில்லை.
கடைசியாக சூரபதுமன் கடலுக்குள் தப்பி செல்ல வழியில்லை, அங்கு கொல்லப்படுகிறான். அங்குதான் சேவல் குடியான் முருகனை மயில் வாகனனாக மாற்றி பால தண்டாயுதபாணி பால சுப்பிரமணி என்று மதம் மாற்றினான். புரியல? கற்பையா டேவிட் கற்பையாவன்னா கிறிஸ்தவரா மாறிடுறார் இல்லையா? அரங்கநாதன் அப்துல்லாவா மாறினா முஸ்லீமா மாறினார். அதே போல தான் பால தண்டாயுதபாணியும் பால சுப்பிரமணியம் இந்துவாக்கினான். ஆனால் இந்து என்ற வார்த்தை எங்கு பிறந்தது? ஹரப்பா நாகரிகத்திலே, சிந்து நதி கரையிலே வாழ்ந்த தமிழர்கள் சிந்து இந்து சிந்து. வெளிநாட்டுக்காரன் ஒருவன் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கிறான், இந்து என்றால் ஆடைகள் நெய்து உலகிற்கு வழங்குபவர்கள். இந்த வரலாறை எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? இந்த வரலாறை எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? வரலாறு மறைக்கப்பட்டது. அன்றைக்கு முருகன் இருந்த காலத்தில் சொன்னான், சூரியன் ஆடி 1ஆம் தேதியிலிருந்து தெற்கு நோக்கி பயணமாகிறது, தை 1ஆம் தேதியிலிருந்து வடக்கு நோக்கி பயணமாகிறது. அது தென் செலவு வட செலவு என்று பெயர். அந்த காலங்களிலே உங்கள் முன்னோர்கள் செய்த பாவ வினைகள் நீங்கவும், நீங்கள் முன் செய்த பாவம் நீங்கவும், உங்கள் வாழ்நாளில் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் ஒரு பகுதியை இல்லாத ஏழைகளுக்கு கொடுத்து உதவுங்கள், உங்கள் குடும்பம் நன்றாக இருக்கும். இதனை எத்தனை பேர் பெற்றுறீங்க? ஆனால் இதையெல்லாம் மூடி மறைத்தவன் பிராமணன். அங்கதான் தட்சிணாயனம் உத்தராயணம், இப்ப ததிங்கிறான் இல்லையா? நீ போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க முன்னாடி. என்னைக்காவது சொல்லியிருக்கானா? வள்ளலாருக்கு மந்திரம் வச்சிருக்கானா? வள்ளலாருக்கு வச்சிருக்கானா? யாராவது சொல்லியா? கண்ணைக்கு மந்திரம் வச்சிருக்கானா? அவைக்கு மந்திரம் வச்சிருக்கானா? ஆனா அவை சொல்றது பூராமே மந்திரம் தெரியுமா உங்களுக்கு? இன்னும் 20 வருஷம் கழிச்சு ஜெயலலிதா மந்திரம். இந்த பேப்பரை கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு காசு கொடுத்து சொக்கம் கேட்க. முதல்ல உங்களை திருத்துங்க. தர்ப்பணம் தீதின்னு பிராமணனை வீட்டுக்கு கூப்பிடுறத நிப்பாட்டு. தமிழன் வாழ்வான், தமிழன் வாழ்வான். முதல்ல அவனை நிப்பாட்டு வீட்டுக்கு. வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு புரியாத மொழியில மந்திரம்ங்கிறான். இதை சொல்லி பார்த்தியா நீயே? அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடல், என் இழத்து இகழேல், ஏற்பது இகழ்ச்சி. ஓட்டுக்கு ரூபா கொடுப்பியா? வாங்கிறாதரா? உன் குடும்ப தரித்திரம் இருக்குன்னு சொன்னவா அப்பை? ஏற்பது இகழ்ச்சி. புரியுதா? உன் குடும்பம் தரித்திரத்தில் இருக்கு. இதை எங்கேயாவது சொல்லி கொடுத்துட்டா உன் பிள்ளைக்கு? கடைசியில் வர்றா அக்கனான்னு சொல்றா. அந்த அக்கனாவுக்கு 3 புள்ளி இருக்கு. என்னன்னு தெரியுமா? வாழ்க்கையை இப்படியே நகர்த்தி கொண்டு வந்தீங்கன்னா முக்கண்ணனாகிய சிவபெருமான் உன்னை ஆட்கொண்டு விடுவான். அந்த முக்கண்ணன் யாரு? சினிமாவில் காட்டுறது மாதிரி 3 கண்ணா சிவாஜி கணேசனுக்கு. சூரியனுக்குள் 3 கருந்துளைகள் இருக்கின்றன. அந்த கருந்துளைகளில் இருந்து வரக்கூடிய ஒளி ஆற்றல் இந்த உலகை இயக்கிக் கொண்டிருக்கிறது. உன்னையும் இயக்குகிறது, உயிர்களை இயக்குகிறது. எவ்வளவு பெரிய அறிவு! அடிச்சு போட்டானுங்க திதி தர்ப்பணம் சொல்லி. அவன்கிட்ட உட்காந்துருக்கிய நீ மூட இல்லையா? உன் வீட்டு கல்யாணத்துக்கு அவனை போய் நேரம் கேட்கிற, உன் பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்கு அவனு கேட்கிற. நீ படித்தவனா? கேட்கிறாரு திருவள்ளுவர், கற்றதனால் ஆய பயனன். இன்னைக்கு நம்ம போராடுறது மாதிரி 2000 வருஷத்துக்கு முதல்ல திருவள்ளுவர் போராடி இருக்கான். புரியுதா? படிச்சவனை கூப்பிடுறார், கற்றதனால் ஆய பயனன் போல் வாழறிவான். பணக்காரை வரமாட்டா, அவன் தானே காட்டி கொடுக்குறியா? அதனால வரமாட்டா, படிச்சவனா வாடா. கிராஜுவேட்டுங்கிற, போஸ்ட் கிராஜுவேட்டுங்கிற, ஒரு டாக்டர் அண்ட் இன்ஜினியர். வாட் இஸ் இட் மீன்? நீ போட்ட பட்டம் எதுக்கு அப்படின்னு கேட்கிறார். கற்றதனால் ஆய பயனன் போல் வாழறிவன் நற்றால் துளாரியன். வாழறிவன் யாரு? ஈசா யோகா இருக்கா டான்ஸ் ஆடுறான் அவனா? இல்லை பங்காரடிகளார் சேப்பு செலவு உடிச்சு டிக்கெட்டிங்கிற ஆடி படம் வசூல் பண்ணிட்டு வர்ற சொல்றாளே அவனா? மனிதன் கடவுள் ஆக முடியாதுங்கிறத கற்பித்தவர் திருவள்ளுவர். அதனாலதான் வாழறிவன் தூய அறிவை உடையவன். யாரு தூய அறிவை உடையவன்?
சூரியன் தான் சூரியார். ஏன் சொன்னார்? இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்கிறான், அக்கார்டிங் டு தி சோலார் சிஸ்டம் த சன் இஸ் தி கண்ட்ரோலர் ஆஃப் ஆல் த பிளானட்ஸ். எல்லா கோள்களையும் இயக்கக்கூடிய ஆற்றல் சூரியனுக்கு உண்டு. ஆனால் நீ சோதிடத்தை தேடிக்கிட்டு இருக்க. வல்லநாரம் படித்தவன் சோதிடத்தை தேடலாமாடா? நீ சோதிடக்கிட்ட உட்காந்தீனா நீ முட்டாள். நீ வல்லநாரம் படிக்கிறதுக்கு லாயக்கு இல்லாதவன். சோதிடம் தேடாத. எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். புரியுதா? வாழறிவன். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சோதிட ஆன்மீகம் பக்திங்கிற பேரில் உனக்கு எழுதுறியா? உன் மூளையில் திணிக்கிறான். எப்படி திணிக்கிறான்? சனிபாவியான் காக்கா காலில் இருக்கு, ஆஞ்சநேயர் வாலில் இருக்குங்கிறான். இவன் காக்கா காலியும் குரங்கு வாயும் தேடிக்கிட்டு இருக்கான். எப்படி? ஒரு புதிய பழைய செய்தி, ஒரு புதிய செய்தி, ரெண்டு செய்தியும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். முதல்ல கடவுளை எப்படி உருவானாருங்கிறத புரியும். மனுஷனை எப்படி கடவுளான. மதுரைக்கு பக்கத்தில் ஒரு அரசியல்வாதி எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் கோயில் வெட்டியிருக்காரு. உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. அதுக்கு கும்பாபிஷேகம் நடத்தினார், குடமுழுக்கு நடத்தினார். கூட்டம் முடிச்சு ஏகப்பட்ட கூட்டம். இன்னும் 20 வருஷம் வச்சு 30 வருஷம் வச்சு அந்த செத்து போவார். எவனா ஒருத்தர் வருவான், வெள்ளை அடித்து பெயிண்ட் அடித்து பூராத்துக்கு என்ன செய்வான்? பழைய வரைக்கும் கும்பாபிஷேகம் விட்டான். எல்லா மக்கள்லாம் போவேன், எல்லா பேரும் போயிட்டு வந்துட்டு விளக்கு போடுவேன், எல்லாம் செய்வேன். கடைசியில் நம்மளை மாதிரி ஒரு ஆள் சோதியிட்டு போவேன். சோதியிட்டு போது என்ன கேட்பேன்? 2 வருஷமாக தொழில் நல்லா இல்லை அப்படிம்பான். ஏதாவது கிரக தோஷம் இருக்கான்னு பார்ப்பேன். கிரக தோஷம் இருக்கியா? பெரிய இது இருக்குது, பரிகாரம் பண்ணணும்டா. என்ன பரிகாரம்டா? அந்த சோதிடம் சொல்லுவேன். மதுரைக்கு பக்கத்தில் அம்பாள் கோயில் ஒன்று இருக்கு. அங்கே போனீங்கன்னாக்க சேரித தாயார் சமேதே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடன் கிழக்கு நோக்கி அருள் பாதிக்கிறார். நம்ம 2,000 ரூபாய் கடன் வாங்கிக்கிட்டு போவேன். 7 தடவை சுற்றி 7 விளக்கு போட்டு கடவுள் எப்படி சொன்னான்னு தெரியுதா? இதையெல்லாம் வெறுத்தவர் வள்ளலார். இதையெல்லாம் எதிர்த்து நின்றவர். இது பழைய செய்தி. கடவுள் எப்படி கோயிலுக்குள் அடைக்கப்பட்டாங்கிறதுக்கு சொல்லிட்டேன். 2வது செய்தி, வள்ளலார் ஏன் இன்னைக்கு தமிழக அரசு இங்கே பெருவெளியில் நுழைஞ்சிருக்கு தெரியுதா? காக்கா கூடு கட்டுது, குருவி கூடு கட்டுது, பறவை புறா கூடு கட்டுது. இறந்து எடிட்டு அதாவது கூட்டில் போய் தம்பாட்டுருக்கு. தூக்குறாங்குருவியும் கூடு கட்டியிருக்கு. ஆனால் அந்த தூக்குறாங்குருவி கூடு ரொம்ப வித்தியாசமானது. காக்காயோ குருவியோ போய் அந்த கூட்டுக்குள்ளே வளரணும்னு ஆசைப்படலை. ஆனால் ஒரு குரங்கு அந்த தூக்குறாங்குருவி கூட்ட பிச்சை எறியுது. 6 அறிவு படைத்த மனிதன் இந்த பெருவெளியை புரிந்து கொள்ள முடியாமல் நுழைந்து அதனை சிதைக்க நினைக்கிறானே, அது போன்ற தன்மைதான் இவனுக்கு ஏற்பட்ட புத்தி. அதனால் ஏன் இந்த வயசு தெரியுதா? சாராய பாட்டும் பிரியாணி போட்டனும் கொடுத்து கொடிப்பிடிக்க வச்சிருக்கான், உன்னை கோஷம் போட வச்சிருக்கான். அந்த போதையில் மயங்கி கிடக்க நீ இல்லையா? அதனால தான் உனக்கு தெரியல, அவனுக்கும் தெரியல. சாராய கம்பெனி நடத்துகிற குடும்பத்தை தெரியுமா? நான் ஒரு செய்தி மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். குடும்பத்தில் தலைவன் நல்லா இருந்தானா குடும்பம் நல்லா இருக்கும். குடும்பத்தில் தலைவன் குடியாரனாக இருந்தால் என்னவா? அதே போல் சாராயம் காய்ச்சிறவே ஒரு நாட்டை எப்படி நிர்வகிக்கப்படுத்தும்? புரியுதா? இந்த சாராயம் குடிக்கிற குடும்ப தலைவன் ஒரு நாள் தண்ணியை போட்டு கையில் பாட்டிலோட வர்றான். வீட்டுக்கு வர்றான், அப்படியே ஆடிக்கிட்டு வீட்டில் வந்து முன்னாடி வாசலில் நிற்கிறான். கொண்டாட்டியை கூப்பிடுறான், சரோசா சரோசா என்ன செய்கிற? உனக்காக தாஜ்மஹாலை கட்டவா, மாறி வீடை கட்டவா, இல்லை உன் தங்கச்சியை கட்டவான்னு கேட்குறான். அந்த அம்மா பாதிச்சிச்சு. அவன் நிலைய பார்த்துச்சு. மானங்கட்ட முட்டாப்பழ அவங்க இருக்கிற வேஷ்டியை ஒழுங்காக கட்டுறா அப்படின்னு. அந்த நிலையில இன்னைக்கு தமிழக அரசு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. புரியுதா? தமிழை வாழ்வான், வள்ளலார் வாழ்வார், வழிகாட்டுவார். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை
தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.